தாவேகா என்ன நினைக்குது இந்த விஷயத்துல? உங்களுக்கு காங்கிரஸ் வேணும், யாருமே வரல. சரி, காங்கிரஸ் வந்தா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய்க்கு வந்து திரை பிம்பம் வந்து ஒரு தேர்தலில் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே வந்து அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடிய அளவுக்கு அவருக்கான அந்த ஆதரவு வந்து வராது அப்படிங்கிறது இப்போ இருக்கிறதுல தெரியுது. இந்த 30-35% வந்து அவங்க பேசுறது. எந்த ஒரு எலக்ட்ரானிக் மீடியாவும் ஒரு பெரிய ஒரு மீடியா ஹவுஸோ இல்லை வந்து ஒரு பெரிய சர்வே பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷனோ யாருமே ஒரு சாம்பிள் சைஸை கொடுத்து இது வரைக்கும் விஜய்க்கு 30% இருக்குது, 35% இருக்குன்னு எந்த ஒரு கிரெடிபிள் ஆர்கனைசேஷனும் சொல்லலை. இது இன்டர்னல் சர்வேஸ். எல்லா கட்சிகளுக்கும் அவங்கவுங்க பணம் இருக்கிறவங்க அந்த இன்டர்னல் சர்வேஸை கமிஷன் பண்ணுறாங்க. அதில் இருக்கக்கூடிய சாம்பிள் சைஸ் என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. இது வந்து முழுக்க இந்த 30, 35, 40 இல்லை தாவேகாவுக்கு 5% தான் இருக்குது, 10% தான் இருக்குன்னு எதிர்கட்சிகள் சொல்றது எல்லாமே வந்து இல்லை நான் சொல்றது என்னன்னா எல்லாமே வந்து லீக் பண்ணப்படுறது தான். இதுல வந்து யாருக்குமே என்ன சாம்பிள் சைஸ் எவ்வளவு பேர்கிட்ட கேட்டாங்கிறது எதுவுமே தெரியாது. இதை வச்சுக்கிட்டு காங்கிரஸ் மாதிரி ஒரு தேசிய கட்சி வந்து முடிவெடுக்கும்னு நான் நம்பலை. இன்னொன்று, தாவேகாவுக்கு நிச்சயமா அவங்களுக்கு வந்து காங்கிரஸ் இருந்தா ஒரு பெரிய எலிவேஷன் கிடைக்கும். ராகுல் காந்தியும் விஜயும் ஒரு ஸ்டேஜ்ல நின்று நாங்கள் 2 பேரும் ஒன்னா இருக்கோம்னு சொன்னாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய எலக்ட்ரிஃபைங் அட்மாஸ்பியரா இருக்கும்னு தாவேகாவும் நினைக்குது. காங்கிரஸ்ல ஒரு சிலர் அதை நினைக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தாவேகாவுக்கு காங்கிரஸ் அதிகமாக தேவைப்படுகிறது. அவங்களுக்கு வந்து காங்கிரஸ்க்கு இங்கே வந்து ஒரு கிரெடிபிள் ஃபேக்டர் இருக்குது. இன்னொன்று, நீங்கள் ஒரு 7-8 வருஷமாவே எடுத்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்திக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆதரவு அதிகமாக இருக்குது. வேற எந்த மாநிலத்திலையும் ராகுல் காந்தியினுடைய அந்த பாப்புலாரிட்டி பர்சன்டேஜ் வந்து அதிகமாக கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிட்டத்தட்ட 60 to 70 சம்டைம்ஸ் 80% எல்லாம் ராகுல் காந்திக்கு பாப்புலாரிட்டி ரேட் வந்து வருது. அப்போ தாவேகா என்ன நினைக்கிறாங்க, இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு கூட்டணினா திமுகவோட கூட்டணிக்கு போக முடியாது, அதிமுகவோட கூட்டணிக்கு போறதுக்கு விருப்பம் இல்லை, போகவும் முடியாது. காங்கிரஸ் கன்சிடர் பண்ணல. நீங்க தாவேகா என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டதுக்கு நான் சொல்றேன், காங்கிரஸோடைய தாவேகா நிச்சயமா காங்கிரஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த தாவேகா வந்து இந்த என்ன சொல்றது, இந்த ஸ்பெகுலேஷன்ல எப்ப ஆரம்பிக்கிறாங்க, ராகுல் காந்தி அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு கரூர் சம்பவத்துக்கு பிறகு தொலைபேசியில பேசுகிறார். இதுல எல்லாரும் கன்வீனியன்ட்டா மறக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இதை ஹைட் பண்றாங்கன்னே நான் சொல்லுவேன். இதை வந்து மறைக்கிறாங்க. என்னன்னா, ராகுல் காந்தி கிட்ட பேசுறதுக்கு முன்னால, விஜய் கிட்ட பேசுறதுக்கு முன்னால ராகுல் காந்தி முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட பேசுறாரு. பேசிட்டு உங்க மாநிலத்தில் இவ்வளவு பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கிறது, என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் அப்படின்னு எல்லாத்தையும் பேசிட்டு போனை வைக்கும் போது நான் விஜய் கிட்ட பேச போறேன். விஜய் வந்து எனக்கு 15 வருடமாக தெரிஞ்சவர், என்னோட அக்வைண்டன்ஸ், அவருக்கும் எனக்கும் ஒரு கான்டாக்ட் இருக்கு, நான் அவர்கிட்ட பேச போறேன்னு சொல்லிட்டு தான் பேசுறாரு. அவர் ஒன்றும் அப்படி உண்மையிலே வந்து காங்கிரஸ்க்கு வந்து தாவேகாவோட போகணுங்கிற எண்ணம் இருந்திருந்தா இந்நேரம் அவங்க வேற விஷயங்களை பண்ணியிருப்பாங்க. அவங்க பண்ணலைன்னும் போது லக்ஷ்மி சொன்னதுல முழுமையாக நான் ஒத்துக்கிறேன். எல்லாத்துக்கும் காங்கிரஸ் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க கட்சியில் யாராவது பெரிய உயரிய பொறுப்பில் இருக்கிறவங்க, இல்லை செல்வ பெருந்தகையோ, இல்லை கிரீஷ் சோடங்கரோ, இல்லை திரு பி சிதம்பரம் போன்றவர்களோ யாராவது தாவேகாவுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்களா? சீனியர் லீடர்ஸ் சொல்லலை. இப்போ திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள்லாம் போய் பேசுகிறாங்க. காங்கிரஸில் எத்தனை பொதுச் செயலாளர்கள் இருக்கிறாங்கன்னு காங்கிரஸில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது. எத்தனை வைஸ் பிரசிடென்ட்ஸ் நெருக்கமானவராக அறியப்பட்ட திரு பிரவீன் சக்கரவர்த்தி தானே. இல்ல, பிரவீன் சக்கரவர்த்தி போனது ஓகேங்க, நெருக்கமா இருக்கிறவர்னா அவர் வந்து ஒன் ஆஃப் த ஃப்ரண்டல் 40 ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு காங்கிரஸ்ல. அதுல ஒரு ஃப்ரண்டல் ஆர்கனைசேஷனோட தலைவர் அவரே பேச மாட்டேங்கிறார், நான் என்ன போய் பேசணுங்கிறது. அதுக்கப்புறம் அதை வச்சுக்கிட்டு நாம தான் எல்லாரும் விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தாவேகா தான் எலிவேட் பண்றாங்க. அதை வந்து ஒரு கிரெடிபிள், அதுக்கு வந்து ஒரு கிரெடன்ஸ் வந்து தாவேகா தான் கொடுக்குது, காங்கிரஸ் கொடுக்கல. எல்லாரும் கேட்கறாங்க. அவர் சுவாமிநாதன் கூட கேட்டார், பிரவீன் சக்கரவர்த்தி ஏன் நீக்கலன்னு. எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்குது. தினம் பிஜேபியை பிரைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு சசி தரூர்னு ஒருத்தர், காங்கிரசினுடைய 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர், 4 முறை நினைக்கிறேன், 4 முறை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர், காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பதவிக்கு போட்டியிட்டவர். தினம் பாஜகவை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கிறாரு, பிரதமர் பெருமையா பேசிட்டு இருக்கிறாரு. அவர் ஏன் அந்த கட்சி இன்னும் நீக்கல? விஜயை போய் பார்க்க போன பிரவீன் சக்கரவர்த்தி நீக்குவாங்கன்னு எதிர்பார்க்கறது வந்து எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்புன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று என்னன்னா, இந்த எலெக்ஷனுக்கு விஜய் கிட்ட நாங்கள் போக மாட்டோம். நாங்கள் விஜயோட ஒரு டோரை ஓப்பன் பண்ணுறோம். ஏன்னா
விஜய் திமுகவை எதிர்க்கிறாருங்கிறது ஒரு பக்கம், விஜயும் பாஜகவை எதிர்க்கிறாரு. பாஜக எதிர்ப்பிலே இருந்தாருன்னா ஒரு காலத்துல எங்களுக்கு கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நாங்க விஜயை வந்து பாஜக பக்கம் தள்ளுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால ஒரு சேனல் ஆஃப் கம்யூனிகேஷனை ஓபன் பண்றோம். அந்த சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படியே வச்சுப்போம். ஏன்னா விஜய் எப்படி திமுகவை எதிர்க்கிறாரோ அதே போன்று பாஜகவையும் எதிர்க்கிறாரு. ஒரு ஆன்டி பிஜேபி பார்ட்டியை நாங்க ஏன் வந்து அப்படியே ஒதுக்கிடணும்? நாங்க ஒரு சேனல் ஆஃப் கம்யூனிகேஷனை ஓபன் பண்றோம். அது இன்னொன்னு சொல்றாங்க, கேரளால வந்து விஜய் வந்து பெரிய ஒரு ஸ்டார். ஆமா, எல்லாரை விட பெரிய ஸ்டாரு. கேரளால விஜய்க்கு கிடைக்கிற மாதிரி ஓப்பனிங் வேற யாருக்குமே கிடைக்கிறது இல்லை. 100% உண்மை. ஆனா கேரளா காங்கிரஸ் விஜய் தான் போய் காப்பாற்றணுங்கிறது. அந்த மாநிலத்தில் 75 வருடமா அந்த கட்சி வந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும், இப்ப மட்டும்தான் வரல, ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் அந்த கட்சி ஆட்சி செய்யுது. அப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னன்னா, காங்கிரஸ்ல இதை பத்தி பேசுறவங்க எல்லாம் அந்த கட்சியை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியும்? அப்போ வந்து விஜய் போனாதான் கேரளால உங்களால ஒரு சிஎம் வருவாரா? இல்ல, ஒரு ஆடட் அட்வான்டேஜா பார்க்க மாட்டாங்க. ஆடட் அட்வான்டேஜ்க்கெல்லாம் நீங்க வந்து ஒரு 20 வருஷமா இருக்கக்கூடிய கூட்டணி, இந்த கூட்டணி நேற்று இன்று கட்டமைக்கப்பட்டதெல்லாம் கிடையாது. 2004 இருந்து இந்த கூட்டணி கட்டமைக்கப்பட்டு வருகிறது. சோனியா காந்தி அவர்கள் கட்டமைத்த கூட்டணி இது. அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 2 கட்சியுமே பாஜகவை ஒரே நேர்கோட்டில் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த அலையன்ஸ் பிரேக் ஆகணும்னா ஏதாவது ஒரு பெரிய பிரேக்கிங் பாயிண்ட் வேணும். அந்த பிரேக்கிங் பாயிண்ட் வருவதற்கான வாய்ப்புகளை நான் பார்க்கிறேன். 26க்கு பிறகு வரும். 29 தேர்தலுக்கு வேணா விஜய் தன்னுடைய பலம் என்னன்னு நிரூபிப்பார்ல. அவர் எவ்வளவு பர்சன்டேஜ் வாங்குறாரோ அந்த பர்சன்டேஜை வச்சுக்கிட்டு நாளைக்கு 29க்கு காங்கிரஸ் போய் அவரோட பிசினஸ் பண்றதை நான் இல்லைன்னு பண்ணாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா 26க்கு நேரம் இன்னும் ரொம்ப குறைவா இருக்குது. இப்ப இதுல இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, இன்னைக்கு காங்கிரஸ் வெளில வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு காலையில திமுகவை திட்டுறதுக்கு தயாரா இருக்காங்களா? ஏன்னா விஜய் என்ன பண்றாரு? விஜய் கம்ப்ளீட் ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. காங்கிரஸ் திமுக ஒரு தீய சக்திங்கிறாரு. அதை காங்கிரஸ் சொல்லுமா? சொன்னாதான் நீங்க அந்த கூட்டணியில் இருக்க முடியும். இதுக்கு வந்து பீட்டர் அல்போன்ஸ் வந்து திருநெல்வேலியில் நடந்த கிறிஸ்மஸ் விழாவில் முதலமைச்சரும் இருந்தார். அந்த விழாவில் வந்து பீட்டர் அல்போன்ஸ் பேசுறாரு, நான் வந்து தூய சக்தின்னு ஒருத்தர் சொல்றாரு, மணிப்பூரில் கிறிஸ்தவர்களுக்கு சிக்கல் வந்த போது இந்த தூய சக்தி எங்க இருந்தது, இதே மாதிரி கிறிஸ்தவர்கள் உயிரோடு எரித்து கொல்லப்பட்ட போது அவர் எங்கே இருந்தார், அவங்களை தீய சக்தி சொல்லுவாரான்னு கேட்கிறாரு பிஜேபி. இன்னொன்னு, இப்ப எல்லாம் அந்த கிறிஸ்மஸ், அந்த கன்னியாகுமரி கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆமா, அந்த கன்னியாகுமரி கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன்ல 3 காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. 2 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பெயர்கள் இருந்தது. எல்லாம் உண்மை. அவங்க ஏன் போல? அப்போ உண்மையிலே இவங்களுக்கு அவங்களோட ஒரு சேனலை ஓபன் பண்ணோம், அலையன்ஸ் தான் இருக்குன்னா அவங்கள அனுப்பிச்சு அப்படிதான் சட்டலா கன்வே பண்ணுவாங்க. எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் எல்லாத்தையும் வெளிப்படையா நாங்க உங்க கூட்டணியிலிருந்து இருக்கிறோம்லாம் சொல்லவே மாட்டாங்க. எப்பவுமே அப்படிதான். இப்ப தாவேக்காவுடனான இந்த தகவல்கள்லாம் கசிகிறதா இல்ல கசிய விடப்படுகிறதா? இல்ல, தாவேக்காவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. அவங்களுக்கு காங்கிரஸ் வந்தா அவங்களுக்கு ஒரு பெரிய எலிவேஷன் கிடைக்கும். இப்போ அவங்க சொல்றாங்கல்ல 30% இருக்குன்னு, காங்கிரஸ் வந்தா 40% சொல்லுவாங்க. ஸோ காங்கிரஸ் வந்தா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய எலிவேஷன் கிடைக்கும். அதுக்காக அவங்க காங்கிரஸை எதிர்பார்க்குறாங்க. ஆனா காங்கிரஸ் வந்து அவங்க வந்து இப்போ லக்ஷ்மி சொன்னது, சஞ்சீவி சொன்னதெல்லாம் அதெல்லாம் ஃபேக்ட்ஸ். டிஎம்கே கிட்ட இன்னைக்கு வந்து 22 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையிலையும் 10 பேர் வந்து ராஜ்யசபாலையும் இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க வந்து மகாராஷ்டிரால நீங்க வீக்கன் ஆயிட்டு இருக்கீங்க. பீகார்ல இந்தியா அலையன்ஸ்னே ஒண்ணு கிடையாது, ஆப்போசிஷனே கிடையாது. அப்ப தமிழ்நாட்டுல மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு கட்சி, இந்த இந்தியா அலையன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸா இருக்கு. ஸோ இதையும் நீங்க கெடுத்துக்கணும்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை காங்கிரஸ் நிச்சயமா இந்த தேர்தலுக்கு செய்ய மாட்டாங்க. இன்னொன்னு, இப்போ இந்த கிரீஷ் சோடங்கர் பேசுறது இது எல்லாமே வந்து தொண்டர்களை என்ன சொல்றது, அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதா. இன்னொன்னு, இந்த காங்கிரஸ் ஒரே ஒரு நிமிஷம், காங்கிரஸ் தலைவர்கள்லாம் பேசுறாங்கல்ல தொண்டர்களுக்கு மதிப்பளிப்போம்னு. இவங்க எப்ப தொண்டர்களுக்கு மதிப்பளிச்சாங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ 17 காங்கிரஸ் எம்எல்ஏஸ் இருக்காங்க. இந்த எம்எல்ஏஸ் எவ்வளவு கூட்டம் அவங்க தொகுதியில போட்டிருக்கிறாங்க. எத்தனை முறை ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். 2024 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டுல ஜெயிச்சாங்க. ராகுல் காந்தியோ இல்ல பிரியங்கா காந்தியோ இந்த 1.5 வருஷத்துல எத்தனை முறை வந்து தமிழ்நாட்டுல பொதுக்கூட்டம் நடத்தினாங்க? கேட்போம். திரு சஞ்சீவி, இந்த கேள்வி உங்களுக்கு தான். தேசிய கட்சின்ற போது தொடர்ந்து
இல்ல கர்நாடகா எலெக்ஷன் அதே மாதிரி தெலுங்கானா எலெக்ஷன் ஜெயிச்ச பிறகு அங்க போகல. ஒன்னு அல்லது 2 வாட்டி தான் அவங்களால போக முடிஞ்சது. சோ தொடர்ந்து அடுத்தடுத்த தேர்தலுக்கு வரும்பொழுது அதுக்கான தேவைகள் ஏற்படலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அங்க ஒரு ஸ்டேட் யூனிட் இருக்கு, அதுக்கான ஒரு என்ன சொல்றது காங்கிரஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் இந்த ஸ்டேட்ல சில பேர் இருக்காங்க இல்லையா, எம்பிஸ் இருக்காங்க. ஆனா தொடர்ந்து ஒவ்வொரு இஷ்யூ வரும்போது குரல் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அவங்க. அதே தொடர்ந்து அதுக்கான சூழல் ஏற்படல நினைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு கர்நாடக எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்து 4 மாநில தேர்தல் வடநாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ராஜஸ்தான், சத்தீஸ்கர், தெலுங்கானா, அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ் 4 ஸ்டேட் எலெக்ஷன் இருந்தது. அப்புறம் லோக்சபா எலெக்ஷன் இருந்தது. தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் மேல எலெக்ஷன் நடக்கிறதுனால ஸ்கோப் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்களுக்கே அவங்க போலன்ற மாதிரி ஒரு அலிகேஷன் இருக்கும்போது தேர்தல் இல்லாத மாநிலங்களுக்கு எப்படி வருவான்னு எதிர்பார்க்க முடியும். சரி, அதுல அவர் முன்வச்ச இன்னொரு முக்கியமான விஷயம், ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும்னா அது தமிழகத்துல தான். திமுகவும் காங்கிரசும் ஒரு நல்ல கூட்டணி அந்த நிலையில தான் இருக்காங்க. இந்த சூழல்ல தாவேகாவுடனான கூட்டணி தொடர்பான பேச்சுகள் வரும்போது அதை கட்டுப்படுத்த வேண்டியது தலைமையுடைய பொறுப்பு தானே. அத காங்கிரஸ் உணர்ந்திருக்கா? இல்ல அதான் சொல்றேனே, இல்ல அத ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ஹைகமாண்ட் ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கான இன்டைரக்ட் பதில் தான் பாத்தீங்க அப்படின்னா கார்கே அவர்கள் கையெழுத்து போட்டு வந்து அந்த ஐவரணி ஒரு 5 மெம்பர் கமிட்டி வந்து அமைச்சு அவங்க முதலமைச்சர் சென்று பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஃபார்முலா ஒரு என்ன சொல்றது ஹீஷர் டாக்ஸ் தொடங்கிட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்தாலும் அது என்ன சொல்றது இட்ஸ் நாட் அபிஷியல் கிடையாது இல்லையா. பிரவீன் சக்கரவர்த்தி சென்று சந்தித்தாலும் அல்லது தொடர்ந்து மற்றவங்க பேசினாலும் வந்து ஹைகமாண்ட் என்ன சொல்லுது, ஒரு சீல்ல வந்து 5 பேர் பேட்டி கொடுத்திருக்காங்க, அவங்க போய் முதலமைச்சர் சந்திச்சிட்டாங்க. தொடர்ந்து ஒரு டிஎன்சிசி சீஃபா இருக்கக்கூடிய செல்வபுரத்துக்கே தொடர்ந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு ஒவ்வொரு வாட்டியும். இல்ல எங்க அலைன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லும் போது நீங்க மற்றவங்க என்ன சொன்னாலும் இட் இஸ் நாட் அபிஷியல். அப்படிதான் சொல்லணும் தவிர அதான் சொல்றேன் டிவிக்கு டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க அவங்க.